Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது வெற்றிகளும் மாற்றமும். இதன் தலைப்பு. பொதுவாக ஜாதகத்தில் சில சூட்சுமமான விஷயங்களை நாம் தொடர்ந்து கடைபிடிக்கும் போது வாழ்க்கையில் அதிகபட்சமான வெற்றிகளை பெற முடியும். அந்த சூட்சுமமான விஷயங்கள் என்ன, அந்த அதிகபட்ச வெற்றியை எப்படி பெற முடியும் அப்படிங்கிறது இன்றைக்கி பார்க்கலாம். சில நிலைகளில் உங்கள் ஜாதகத்தில் மோசமான வீடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய 3, 6, 8 மற்றும் 12ஆம் வீட்டு அதிபதிகள் நமது வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன என்பதை மறைமுகமாக சுட்டி காட்டுவாங்க. இந்த மாதிரி வீடுகள் ஒரு ஜாதகத்தில் அதிக வலுவாக ஒருவேளை இருந்தால், உதாரணமாக 3ஆம் அதிபதியோ 6ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதியோ அல்லது 12ஆம் அதிபதியோ அதிக வலுவோடு இருந்தால், அல்லது 3ஆம் இடத்தில் வலுவான கோள்கள், 6ஆம் இடத்தில் வலுவான கோள்கள், 8ஆம் இடத்தில் வலுவான கோள்கள், 12ஆம் இடத்தில் வலுவான கோள்கள்னு உங்கள் ஜாதகத்தில் அமைய பெற்று இருந்துச்சுன்னா நீங்கள் மாற்றங்களை எதிர்கொள்ள எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். அந்த மாதிரி மாற்றங்களை செய்து கொண்டீர்கள்னா வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். எந்த மாதிரியான மாற்றங்கள் அதையும் நம்ம பார்க்கணும். குறிப்பாக இந்த அமைப்பு இருக்க பிறந்தவர்கள் மேக்சிமம் சொந்த பந்தங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடாது. உற்றார் உறவு, சொந்த பந்தம், சொந்த ஊர், சொந்த மண், சொந்த டிஸ்ட்ரிக்டு, சொந்த நாடு அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணணும். இதில் எந்த அளவுக்கு தள்ளி வெளியில் போகிறாங்களோ அந்த அளவுக்கு இவர்களுக்கு வாழ்க்கையில் தோல்விகளின் அளவு ரொம்ப குறையும். இது துர்ஸ்தானங்கள். இந்த துர்ஸ்தானங்கள் தரக்கூடிய அந்த பனிஷ்மெண்ட்டை நாமளே விரும்பி ஏற்றுக்கிறது. 8ஆம் இடம் ஒருத்தருக்கு வலுவாக இருந்ததுன்னா ஒருத்தர் ஜெயில் சிறை வாசம் அடைவார் அப்படின்னு சொல்லுவோம். 12ஆம் இடம் ஒருத்தருக்கு அதீத வலுவாயிடுச்சுன்னா தலைமறைவாயிடுவார்னு சொல்லுது. 6ஆம் இடம் ஒருத்தருக்கு அதீத வலுவாகும் போது நோய்பட்டு, கடன்பட்டு, எதிரிகளால் தாக்கப்பட்டுன்னு சொல்லுது. இந்த வகையில் 3ஆம் இடம்ங்கிறது கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வரும். அப்போ அதிகமான கெடுபலன்களை தரக்கூடிய இந்த வீடுகள் நம்ம மாற்றங்களை எதிர்கொள்ளும் போது அந்த அளவுக்கான கெடுதல்கள் இல்லாமல் ஜாதகத்தில் ஒரு மாதிரி சமாளித்து வெற்றி கொண்டு விட முடிகிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த 3, 6, 8, 12 வலுவான கோள்கள் ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது உறவுகளுக்கு மத்தியில் சொந்த ஊரில் இருக்கிறத அவாய்ட் பண்ணணும். முற்றிலும் புதிய சூழலில் வசிக்கும் சூழ்நிலைகளை உருவாக்கிக்கணும். அது வெளிநாடாக இருக்கலாம், வெளி மாநிலங்களாக இருக்கலாம், வெளி மாவட்டங்களாக இருக்கலாம். இப்போ சென்னையில் பிறந்த ஒருத்தர் டோட்டலாக மதுரை பக்கம் போய் செட்டில் ஆகிறது மாதிரி, இல்லை மதுரையில் பிறந்த ஒருத்தர் ஒரு சேலத்தில் போய் செட்டில் ஆகிற மாதிரி, இந்த மாதிரி அது ஒரு மாற்றம். இந்த ஒரே ஸ்டேட்டுக்குள்ளே மாற்றங்கிறது ஒரு 25% பலன் தரும். இதுவே மதுரையில் பிறந்த ஒருத்தர் கேரளாவில் போய் செட்டில் ஆகிற மாதிரி, வேறு மாநிலம், அந்த மாதிரி போகும்போது ஒரு 50% பலன்கள் தரும். இதே மதுரையில் பிறந்த ஒருத்தரோ அல்லது சென்னையில் பிறந்த ஒருத்தரோ வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிற மாதிரி, கனடா, ஆஸ்திரேலியா மாதிரி போய் நிரந்தர குடியுரிமை வாங்கிட்டு செட்டில் ஆகிறது, இது 100% நல்ல பலன் தரும். புரியுதுங்களா? இதுக்கான சிம்டம்ஸ் நம்ம ஜாதகத்திலே தெரியும். உங்கள் லக்னத்திற்கு 3, 6, 8, 12 வலுவான கோள்கள் இருக்கான்னு பாருங்கள். உங்கள் லக்னாதிபதி போய் இந்த மாதிரி 3, 6, 8, 12 உட்கார்ந்துருந்தாருனாலும் பாருங்கள். அப்படி இருந்தாலே நீங்கள் இந்த மாற்றத்தை எதிர்கொள்ள வேண்டியது அவசியம். நீ மாறிக்கிட்டீங்கன்னா பெரும் துன்பங்கள், சிரமங்கள், கஷ்டங்கள் இருக்காது. இது ஒரு வகையான மாற்றம். அதே மாதிரி இந்த 3, 6, 8, 12ஆம் இடத்தில் கோள்கள் வலுத்தவர்கள் பார்த்திங்கன்னா மேக்சிமம் வாழ்க்கை துணையை உறவுகளுக்குள்ளே தேர்ந்தெடுக்கக்கூடாது. இதுவும் ஒரு மாற்றம். உறவுகள் அல்லாத விஷயத்தில் திருமணம் முடிச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி அப்பா தொழில், தாத்தா தொழிலுங்கிறது மாதிரியான தொழில்களை எடுத்து செய்யக்கூடாது. இப்போ 8ஆம் இடம் வலுத்த ஒரு ஜாதகம், தகப்பனார் கவர்மெண்ட் வேலையில் இருக்கார். இந்த ஜாதகரும் கவர்மெண்ட் வேலைக்கு ஆசைப்படக்கூடாது. தகப்பனார் நகை கடை வச்சுருக்காரு, நீங்களும் நகை கடை வைக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. அந்த பாரம்பரியமாக வரக்கூடிய தொழில்கள்லேயும் மாற்றத்தை செஞ்சு முதல்ல ஊர் மாற்றம்,
செஞ்சுக்கணும். அடுத்தது உத்தியோக மாற்றம். அதாவது தொடர்ந்து எங்கள் தாத்தா செஞ்சார் நானும் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரியான தொழிலில் கண்டினியூட்டி அடையக்கூடாது. அப்படி செய்யாமல் இருக்கிறதும் ஒரு விதத்தில் நல்லது. அதே மாதிரி உறவுகளில் மனம் முடித்தல் கூடவே கூடாது. நெருங்கிய சொந்தம், ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளில் திருமணம் முடிக்காமல் முற்றிலும் புதிய வகையில் அந்நிய சம்பந்தத்தில் மனம் முடிக்கிறது, கொஞ்சம் கிராஸ் மேரேஜ் பண்ணிக்கிறது கூட இவங்களுக்கு வளர்ச்சியும் வெற்றியும் தரும். இதெல்லாம் வெற்றிக்கான சூட்சமம். சார் நான் எங்கள் அப்பாவோட தொழில தான் பண்ணிகிட்ருக்கேன். பண்ணிட்டு தான் இருப்பீங்க, எனக்கு 8ஆம் இடம் வலுவதற்கான வளர்ச்சி இருக்காது. இதுதான் சூட்சம். வளர்ச்சி வேண்டுமென்றால் இந்த மாற்றங்களை நீங்கள் கைகொள்ள வேண்டியது அவசியம். வளர்ச்சி வேண்டான்னு விரும்புகிறவங்க அதை அப்படியே உலட்டிக்கிட்டு போயிடலாம். 30 வருஷமாக எங்கள் அப்பா பிஸ்னஸ் தான் சார் பண்ணுறேன், ஒன்றும் விஷயம் இல்லை, சாப்பாட்டுக்கு வலிக்கே சங்கடமாக இருக்குது, சஞ்சலமாக இருக்குது, கடன் தீரவே மாட்டேங்குதுன்னு சொல்லி வர்றவங்களுக்கு தான் இந்த வித்தியாசம். இந்த விதிகளை ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் வளர்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். உங்கள் 6, 8, 12ஆம் இடங்கள் அதிக வலுவோடு இருந்தால் மாற்றங்களை எதிர்கொள்ள தயாராக இருந்தீங்கன்னா, மாறுனீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். புரியுதுங்களா? இந்த மாற்றங்கள் ஊர் மாற்றம் மிக முக்கியமானது. தொழில் மாற்றம் 2வது, அப்பா தொழில் தாத்தா தொழிலை செய்யாமல் இருக்கிறது. உறவு மாற்றம், அதாவது சொந்தத்திலேயே மனம் முடிக்காமல் அந்நிய சம்பந்தத்தில் மனம் முடிச்சு வைக்கிறது. இதெல்லாம் மாற்றங்களை தந்து உங்களுக்கு வளர்ச்சி பாதையை ஏற்படுத்தி கொடுக்கும். புரியுதுங்களா? இப்போ ஒரு மேச லக்ன ஜாதகம்னு எடுத்துக்கிட்டோம்னா, இவருக்கு 3ஆம் இடத்துல புதன் வலுத்து இருக்கிறது, 6ஆம் இடத்துல 3ஆம் இடத்துல பௌர்ணமி சந்திரன் இருக்கிறது. சந்திரன் வந்து ஒரு வலிமையான கோள். அவர் 3ஆம் இடத்துல பௌர்ணமி சந்திரனாக இருந்தார்னா அதே மாற்றம் தான். அதே மாதிரி 6ஆம் இடத்துல புதன் உச்சமாக இருக்கிறது, 6ஆம் இடத்துல பௌர்ணமி சந்திரன் இருக்கிறது, 8ஆம் இடத்துல செவ்வாய் லக்னாதிபதியே போய் உட்கார்றது, 12ஆம் இடத்துல உச்ச சுக்கிரன் குரு ஆட்சி பெற்ற நிலையில் பௌர்ணமி சந்திரன் அமர்றது. இந்த மாற்றங்களை எதிர்கொள்ள தயாராகுங்கிறது சூட்சுமம். ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகள் அதே மாதிரி அமைய பெற்றால் கட்டாயம் மாற்றத்தை எதிர்கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? மாற்றம் ஏற்பட்டால் மட்டும்தான் நீங்கள் வெற்றிகளை அடைய முடியும். ரிஷபலக்கண ஜாதகத்திற்கு கடக வீட்டில் வலுவான கோள்கள் அமர்வது, துலாம் வீட்டில் வலுவான கோள்கள் அமர்வது, தனுசு வீட்டில் வலுவான கோள்கள் அமர்வது, மேச வீட்டில் வலுவான கோள்கள் அமர்வது. ஒரு ரிஷபலக்கண ஜாதகர், இவருக்கு 12ஆம் இடத்துல சூரியன் உச்சம், 6ஆம் இடத்துல பௌர்ணமி சந்திரன், சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பிறந்தவர், 6, 12 ரெண்டுமே வலுத்துருச்சு சூரிய சந்திரர்களால். இவர் வெளிநாட்டில் நிரந்தர குடியுரிமை கிடைக்குமா அப்படின்னு எங்கிட்ட கேள்வி கேட்டு ஜாதகம் பார்த்தார். நீங்கள் வெளிநாட்டில் எவ்வளோ நாளாக இருக்கீங்கன்னு நான் சொன்னேன். கிட்டத்தட்ட 12 வருஷமாக இருக்கும் சார். நான் அவர் பார்க்கும்போது ஒரு 42 வயசு. கட்டாயம் கிடைக்கும், நீங்கள் வெளியில் தான் இருப்பீங்க. இப்போவும் வெளியில் தான் இருக்கார். பர்மனன்ட் ரெசிடென்ஸு வாங்கிட்டார். அந்த அமைப்பு அதை முன்கூட்டியே செயல்படுத்தினதனுடைய சூட்சமம் ஜாதகரை வெற்றிகரமான மனிதராக மாற்றுது. ஒரு மிதுன லக்ன ஜாதகத்திற்கு விருச்சிகத்தில் வலுவான கோள்கள், சிம்மத்தில் வலுவான கோள்கள், மகரத்தில் வலுவான கோள்கள், ரிஷபத்தில் வலுவான கோள்கள் அமரப்பெறும்போது மிதுன லக்ன ஜாதகரான இவங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி அதை வெற்றிகரமாக செஞ்சுக்கணும். கடகலக்ன ஜாதகர்களுக்கு கன்னியில் வலுவான கோள்கள் அமர்வது, தனுசு 6ஆம் இடத்தில் வலுவான கோள்கள் அமர்வது, கும்பம் 8ஆம் இடத்தில் வலுவான கோள்கள் அமர்வது, மிதுனம் 12ஆம் இடத்தில் வலுத்த கோள்கள் அமர்வது மாற்றத்தை எதிர்கொள்ள தயாராக இருக்கணும். மாறுனா வெற்றி, இல்லைன்னா கஷ்டப்படுவீங்க. சிம்மலக்ன ஜாதகத்திற்கு துலாத்தில் வலுவான கோள்கள் அமையப்பெறுவது, மகரத்தில் வலுவான கோள்கள் அமையப்பெறுவது 6ஆம் இடம், மீனத்தில் வலுவான கோள்கள் அமையப்பெறுவது 8ஆம் இடம், கடகத்தில் வலுவான கோள்கள் அமையப்பெறுவது 12ஆம் இடம். இதுவும் உங்களுக்கு மாற்றத்தை எதிர்நோக்கணும். மாறணும். மாறுனா வெற்றி. இந்த மாற்றம் ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம் மற்றும் உறவுகள் மாற்றம், இந்த 3ஐயும் செஞ்சுக்கணும். செய்யும்போது உங்களுக்கு கட்டாயம் வளர்ச்சி இருக்கும். இல்லை சார் சொந்த ஊர்லேயே இருக்கும், சொந்தத்தில் அத்தை பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணேன்னா வளர்ச்சி இருக்காது. அதுக்கப்புறம் வாழவே முடியாத விஷயம்னு நான் அதை சொல்ல மாட்டேன். வளர்ச்சி வேணும்னா இந்த மாதிரியான மாற்றங்களை எதிர்கொள்ளுதல் அவசியம். இதுதான் சூட்சமம். ஒரு ஜாதகத்தை எப்படி ஜெயிக்க வைக்கிறது, இந்த மாதிரியான சூட்சமங்களை அவங்களாவே மனமுவந்து செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வளர்ச்சிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். கன்னிகாலக்ன ஜாதகத்திற்கு விருச்சிகத்தில் வலுத்த கோள்கள், கும்பத்தில் வலுத்த கோள்கள், மேசத்தில் வலுத்த கோள்கள், சிம்மத்தில் வலுத்த கோள்கள் இருக்கும்போது இவங்க மாற்றத்தை எதிர்கொள்வது சிறப்பாக இருக்கும். ஒரு துலாலக்ன ஜாதகத்திற்கு தனுசில் வலுவான கோள்கள் அமர்வது, மீனத்தில் வலுவான கோள்கள் அமர்வது, ரிஷபத்தில் வலுவான கோள்கள் அமர்வது, கன்னியில் வலுவான கோள்கள் அமர்வது மாற்றத்தை எதிர்கொள்ள ரெடியாக இருக்கும். இதில் 1க்கு 2 இடங்களில் இருந்துருச்சுனாலே அதை பண்ணலாம். உங்கள் லக்னாதிபதியே இதே மாதிரி 3, 6, 8, 12 போய் உட்கார்ந்தாருனாலும் நீங்கள் மாறலாம். அதுவும் நல்ல வளர்ச்சியை, முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது.
விருச்சிக லக்ன ஜாதகர்களுக்கு மகரத்தில் வலுத்த கோள்கள், மேசத்தில் வலுத்த கோள்கள், மிதுனத்தில் வலுவான கோள்கள், துலாத்தில் வலுவான கோள்கள் அமரும்போது நீங்கள் இந்த மாற்றத்தை எதிர்கொள்ளலாம். இதில் பௌர்ணமி சந்திரன் ஒரு வலுவான கோள்ங்கிறத மறந்துடாதீங்க. இவர் எந்த இடத்துலையும் உட்கார்ந்து பௌர்ணமி அடைவதற்கு வாய்ப்பு உண்டுங்கிறதையும் நீங்கள் மறக்கக்கூடாது. ஒரு தனுர் லக்ன ஜாதகத்திற்கு கும்பத்தில் வலுத்த கோள்கள் அமரும்போது, ரிஷபத்தில் வலுத்த கோள்கள் அமரும்போது, கடகத்தில் வலுவான கோள்கள் அமரும்போது, விருச்சிகத்தில் வலுவான கோள்கள் அமரும்போது மாற்றத்தை எதிர்கொண்டால், மாற்றத்தை ஏற்றுக்கொண்டால் வளர்ச்சி இருக்கும். மகர லக்ன ஜாதகத்திற்கு மீனம், மிதுனம், சிம்மம் மற்றும் தனுசு இந்த வீடுகளில் வலுத்த கோள்கள் அமரும்போது இவர்கள் மாற்றத்தை எதிர்கொள்ள வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது வெற்றி, வளர்ச்சி நிச்சயம். கும்பலக்ன ஜாதகர்களுக்கு மேசத்தில் வலுத்த கோள்கள் அமர்வது, கடகத்தில் வலுத்த கோள்கள் அமர்வது, கன்னியில் வலுத்த கோள்கள் அமர்வது, மகரத்தில் வலுத்த கோள்கள் அமர்வது வளர்ச்சியும் வெற்றியையும் கட்டாயம் கொடுக்கும். மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக வளர்ச்சி அடைகிறதுக்கான சூட்சுமம். மீனலக்ன ஜாதகர்களுக்கு ரிஷபத்தில் வலுவான கோள்கள் அமர்வது, சிம்மத்தில் வலுவான கோள்கள் அமர்வது, துலாத்தில் வலுவான கோள்கள் அமர்வது மற்றும் கும்பத்தில் வலுவான கோள்கள் அமர்வது. இது 4 வீடும் இவங்களுக்கு 3, 6, 8, 12 அப்படிங்கிற மறைவு ஸ்தானங்களாக வரும். இந்த மறைவு ஸ்தானங்களுடைய சூட்சுமமே ஒரு ஜாதகனை இல்லாமல் பண்ணுறது, மறைய வைக்கிறது, மாற்றத்தை திணிக்கிறது, தலைமறைவாக கொண்டுட்டு போகிறது. அப்போ இதை நீங்களே உவந்து செய்யும்போது மனம் உவந்த வளர்ச்சி, வெற்றி உங்களுக்கும் நிச்சயம் கிடைக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.